வெல்கம் டு ரீலா ரியலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி யாரு அப்படின்னு கேட்டா, இவங்களுடைய பேரை வச்சு இவங்களுடைய கேரக்டரை நம்ம முடிவு பண்ணிடலாம். எல்லார்கிட்டயும் ரொம்ப ஸ்வீட்டா பேசுற இவங்க பேர்லயும் ஒரு ஸ்வீட் இருக்கு. அதுதான் இனியா அப்படிங்கிற ஒரு அழகான பேருக்கு சொந்தக்காரங்க, அழகான நடிப்புக்கு சொந்தக்காரங்க. இன்னைக்கு அவங்க கிட்டதான் நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் பேச போறோம். சோ எங்க இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க இனியா. ஹாய் இந்தியா கிளிட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க இனியா பேசுறேன். சூப்பர். அண்ட் இனியா, நீங்க 2005 வருஷத்துல மலையாளத்துல சாய்ரா அப்படிங்கிற படம் மூலமா அறிமுகமானீங்க. 2010ல தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமானீங்க. இத்தனை வருஷமா, அதாவது இந்த 2010ல இருந்து இப்போ 2014 வரைக்கும் உங்களுடைய சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த 2014 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் சிகப்பு மனிதன்ல ஒரு நெகட்டிவ் ரோல் வேற பண்ணிருந்தீங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த 2014ல உங்களுக்கு எப்படிப்பட்ட கேரக்டர் அமையும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கு அதை சொல்லுங்க. 2014 ஒரு வேற ஒரு ஜேர்னல் எனக்கு கொடுத்துருச்சு இண்டஸ்ட்ரியில. நான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பயந்து தான் பண்ணேன். ஆக்சுவலி வேணா எல்லாரும் ரொம்ப அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் சிகப்பு மனிதன்ல நெகட்டிவ் கேரக்டர். பட் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் ட்ரை பண்ணதுல நிறைய பேர் கிரிட்டிசிசம் சொல்லியாச்சு, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் நல்ல ஆக்டிங் ஓரியன்டட் கேரக்டர் எல்லாரும் அக்செப்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு ப்ரூஃப் தான் நான் பண்ண நான் சிகப்பு மனிதனோட கேரக்டர். அது நல்லபடியா ரீச் ஆயிடுச்சு, சக்சஸ் ஆயிடுச்சு. ஆயிடுச்சுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர். அண்ட் நீங்க நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற படத்துல ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கையில எடுத்தீங்க. இவ்வளவு நாளா நீங்க ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு இமேஜோட நடிச்சிட்டு இருந்த நீங்க இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் ரோல் எடுத்திருந்தீங்க. அதுவும் படத்துல கொஞ்சம் பார்ட்ல தான் வரீங்க. யூஸ்வலா ஒரு கேரக்டர்ல ஒரு படத்துல அதுவும் வேற மாதிரி நம்ம நடிச்சோம் அப்படின்னாக்கா அடுத்தடுத்த படங்கள்ல அதே மாதிரி கேரக்டர் தான் அமையும். நீங்க இந்த படத்துல நெகட்டிவ் கேரக்டர்ல நடிச்சிருந்தீங்க. சோ அடுத்தடுத்த கேரக்டர் உங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள்ல எப்படிப்பட்ட கேரக்டர் வருது? இதே மாதிரி நெகட்டிவ் கேரக்டரே வருதா, இல்ல தொடர்ந்து ஹீரோயினாவே உங்களை கூப்பிட்டு இருக்காங்களா? ஆக்சுவலி நெகட்டிவா இந்த ரோல் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, தேர் இஸ் சம்திங் ட்விஸ்ட் என்னோட கேரக்டர்ல. இப்ப படம் முடிஞ்ச தியேட்டர்ல இருந்து வெளியில போகும்போது ஆடியன்ஸ் கண்டிப்பா அந்த கேரக்டர் ஞாபகத்துல வச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான கதையில ஒரு ட்விஸ்ட் கொடுக்கற அந்த ஒரு பாயிண்ட்ல என்னோட கேரக்டர் வர்றதுனால, அந்த ஒரு ஸ்ட்ராங் பில்டப் அந்த கேரக்டருக்கு இருக்கறனால, ஆக்டிங் ஓரியன்டட் கூட. ஓகே. சோ அதனால திஸ் கேரக்டர் டெஃபினெட்லி ஹைலைட் ஆகும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் எனக்கும், நான் நடிச்சா இது பெர்ஃபெக்ட்டா வரும் அப்படின்றது அந்த டைரக்டரோட ஹோல் டீமோட நம்பிக்கையில நல்ல கேரக்டர்ஸ் கிடைச்சது. ஓகே. சோ அப்படி பார்க்கும்போது நெகட்டிவ் கேரக்டர் ஒன் ஆஃப் தி சக்சஸ்ஃபுல் பார்ட் எனக்கு. பட் இதுக்கப்புறம் எனக்கு வர்ற ஆஃபர்ஸ் நெகட்டிவ் கேரக்டர் கிடையாது. ஹீரோயினா தான் கூப்பிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ ஸ்டார்டட் ஆஸ் ஹீரோயின். ஹீரோயினா தான் படங்கள் ஸ்டார்ட் பண்ணேன் நடிக்கிறதுக்கு. எனக்கு ஹீரோயினா தான் ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு, நாட் ஒன்லி நெகட்டிவ் கேரக்டர். பட் ஒரு ஆக்ட்ரஸ்ன்ற நிலையில எல்லா டைப் ஆஃப் கேரக்டரும் பண்ணாதான் அந்த ஆர்டிஸ்டோட எஃபிஷியன்சி கரெக்டா டேலண்ட் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே இனியா, இவ்வளவு ஸ்வீட்டா போயிட்டு இருக்க உங்களோட ஆக்டிங் கேரியர்ல ஒரு சின்ன விஷயம், ரீசெண்டா நடந்த விஷயம், உங்க வீட்ல உங்க அக்காவை திருமணம் செஞ்சுக்க போறவரை பண்ண ஒரு ராபரி, அந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஏன்னா அது எல்லாமே என்கொயரி நடந்துட்டு இருக்கு. ஓகே. அதோட விஷயங்கள் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஓகே ஓகே. அத பத்தி டீடைல்ஸ் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஓகே. இதனால ஏதாச்சும் பாதிப்பு உங்களுக்கு உங்களோட ஆக்டிங் கெரியர்லயும் தனிப்பட்ட முறையிலயும் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கா? பாதிப்பு அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா எனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல. ஆனா அக்காவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பட் அது எப்படின்றது ஃபேமிலியோட டிஸ்கஷன் பொறுத்துதான் இருக்கு. ஓகே. அண்ட் இனியா, நீங்க ஒரு ஆக்ட்ரஸா இருக்கீங்க, பிளஸ் டான்ஸ் ஆடுறீங்க, படிக்கிறீங்க, அண்ட் நிறைய வேலையை அட் அ டைம் செஞ்சுட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாருலயும் சில பேரால ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க இத்தனை வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆக்டிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி பண்ற விஷயம் தான். நீங்க எப்ப இந்த ஆக்டிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எவ்வளவு நாள் நடிப்பீங்க? ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் கூட நீங்க நடிப்பீங்களா? பேசிக்கலி நான் ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணது என்னோட சின்ன வயசுல 4th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது கூத்துலேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணேன். ஓகே. அதுல சைல்ட் ஆர்டிஸ்டா பண்ணதுக்கு அப்புறம் 2-3 ஷார்ட் பிலிம்ஸ், டெலி பிலிம்ஸ், அப்புறம் அமைச்சர் டிராமாஸ், அதுல எல்லாம் சைல்ட் ஆர்டிஸ்டா நடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டான்ஸ்ல வந்துருச்சு. டான்ஸ் ப்ரொஃபஷனலா நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் இதெல்லாம் பரதநாட்டியம், இதெல்லாம் வெஸ்டர்ன் டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு ப்ரொஃபஷனலா வந்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு மாடலிங் கீழே இறங்கினேன். மாடலிங்ல இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு 3-4 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் மாடலா சர்டிபிகேட் கிடைச்சு
அதுக்கப்புறம் ரேம் ஷோஸ் எல்லாம் நிறைய பண்ணி பிராண்ட் அம்பாசடரா ஒரு ஷாப்புக்கு வந்து 5 இயர்ஸ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி மாடல் கம் டான்சர் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்டிங்க்கு ஆஃபர் வந்துச்சு. ஸோ ஐ வாஸ் குவைட் ஹாப்பி தட் என்னோட டேலண்ட் வந்து சரி கரெக்டான ஒரு இடத்துல தெரியணும்னு ஒரு பிலிம் ஆஃபர்ல தான் எனக்கு கரெக்டா அது அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் தமிழ் இண்டஸ்ட்ரியில இனியாலும் பேர் வச்சதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் எனக்கு வந்தது. அதுக்கு கண்டிப்பா சர்க்குணம் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிதான் ஆகணும். என்னோட ப்ரொஃபைல்ல வந்துட்டு நான் வந்து ஸ்டடீஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். பட் கூடவே இது ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் மாதிரியே பாத்துட்டு இருக்கேன் ஆக்டிங். பட் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் எவ்வளவு தூரம் போகும் இண்டஸ்ட்ரியில, எவ்வளவு நாள் எவ்வளவு வருஷங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஆக்ட்ரஸஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட அழகும் திறமையும் இருக்கிற வரைக்கும் தான் ஃபீல்ட்ல இருக்க முடியும். பட் ஹீரோஸ்னா அப்படி கிடையாது. தே ஹேவ் அ லாங் ஜேர்னி. ஸோ ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லும் போது ஐ ஹாவ் அ லிமிடேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல ஆக்டிங் ஓரியன்டட் கேரக்டர்ஸ், நல்ல ஆஃபர்ஸ், நல்ல டைரக்டர்ஸ் கூட நல்ல டீம் ஒர்க் பண்ற நல்ல ஆஃபர்ஸ் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஆக்டிங் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் இன்கேஸ் பிலிம் வந்து ஒரு வேலை ஆஃப்டர் மேரேஜ் எல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்தால் கூட ஐ லைக் இன் டிவி சீரியல்ஸ் ஆல்சோ பிகாஸ் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ஸ்வீட். நீங்க அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும். ஆனா என்னென்ன மூவில என்னென்ன ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து உங்களுக்கு டேட் கொடுத்துருக்கீங்க, என்னென்ன ப்ராஜெக்ட் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. நெக்ஸ்ட் மலையாளத்துல வந்துட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் மஸ்கட்ல தான் ஷூட் பண்ணேன். ஓகே. அதுல வந்து ஒரு ட்ரெடிஷனல் டான்சரோட ரோல் தான். ஜான் பிரகாஷ் சார் தான் சென்ட்ரல் கேரக்டர். மது கைதப்பம் சொல்லிட்டு டைரக்டரோட பேரு. ஸோ அந்த மூவி வந்து ஓணம் ஃபெஸ்டிவல், கேரளால ஓணம் ஃபெஸ்டிவல் டைம்ல தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இன்னும் 2 ப்ராஜெக்ட் வந்து தமிழ்ல டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இன்னொரு மலையாளம் ப்ராஜெக்ட் நான் கம்மிட் பண்ணியிருக்கேன். மனோஜ் கே ஜெயன், ஆக்டர் மனோஜ் கே ஜெயன் சார் கூட. ஸோ அந்த மாதிரி தமிழ் ஆஃபர்ஸ் கூட பேசிட்டு இருக்கோம். இன்னும் டிஸ்கஷன் ஃபைனலைஸ் ஆகல. கூடிய சீக்கிரம் டீடைல்ஸ் எல்லாம் வெளியில வரும். ரெண்டு இண்டஸ்ட்ரியிலயும் பேரலா இப்போ ஒரே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் இனியா, நீங்க கேரளாவை சேர்ந்தவங்க. சோ ப்ராபப்லி வந்து நீங்க தமிழ்ல நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க ஒரு வேற லாங்குவேஜை சேர்ந்த, வேற ஒரு மொழியை சேர்ந்த நடிகை. அப்படி இருக்கும்போது நீங்க தமிழே உங்களுக்கு வந்து அதர் லாங்குவேஜ் தான். தமிழை தவிர்த்து வேற எந்த லாங்குவேஜ்ல நீங்க நடிப்பீங்க, நடிக்க போறீங்களா? அப்புறம் இந்த பாலிவுட் சைடெல்லாம் எப்ப போறதா உங்களுக்கு ஐடியா இருக்கு? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் சினிமால வரும்போது எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் அதர் லாங்குவேஜ் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பாலிவுட் ஆஃபர். பட் அன்னைக்கு நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கனால நான் பிலிம் இண்டஸ்ட்ரியில வரணும், இறங்கணும் அப்படின்ற எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்ததுனால ஐ செட் நோ டு த டைரக்டர் ஆஃப் பாலிவுட். அதுக்கப்புறம் வந்த ஆஃபர் தான் கன்னடா. அந்த கன்னடா தமிழ் ஒரே நேரத்துல வந்தது. பட் தமிழ்ல மோர் என்ன சொல்றது, நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேள்விப்பட்டு அப்புறம் தமிழ் தான் சூஸ் பண்ணேன். நிறைய ஆஃபர்ஸ் ஃப்ரம் தெலுங்கு, கன்னடா எல்லாம் வந்துட்டு இருக்கு. பட் அன்லக்கிலி எனக்கு ஷெட்யூல் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் டேட் கொலாப்ஸ் இருக்கிறதுனால ஒரு சில ப்ராஜெக்டுகள் வந்து பண்ண முடியல. பட் அதர் லாங்குவேஜ் வந்தா, நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்தா கண்டிப்பா பண்ணுவேன். வாவ். அண்ட் வந்து இனியா, நீங்க வந்து ஆக்ட்ரஸா இருந்தாலும் நீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வர்றதுக்கு முன்னாடில இருந்தே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இல்ல இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா வேற யாராச்சும் ஒரு ஆக்ட்ரஸ் மேல கண்டிப்பா இருக்கும். அண்ட் அந்த மாதிரி எந்த ஆக்ட்ரஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் கண்டிப்பா இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ் வந்து பழைய ஆக்ட்ரஸ் சாரதா, பானுப்ரியா அண்ட் ஸ்ரீதேவி. தென் இப்ப லேட்டஸ்ட் பாத்துட்டீங்கன்னா நயன்தாரா. ஓகே. இவ்ளோ நாள் நீங்க நடிச்சுட்டே இருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு சில படங்கள், ஐயோ இந்த படத்துல நம்ம நடிச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்கீங்களா? இந்த கேரக்டர்ல நம்ம நடிச்சிருந்திருக்கலாமே அப்படின்னு என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருந்திருக்கீங்களா? இருக்கு. 2-3 படங்கள் இருக்கு. பட் பேர் சொல்ல முடியாது. பட் அது ஆன் த ஸ்பாட்ல வந்து மேபி நான் என்னோட மலையாளம் கமிட்மெண்ட்ஸ்னால சில தமிழ் ப்ராஜெக்ட்ஸ் மிஸ் ஆயிருக்கு. தமிழ் கமிட்மெண்ட்ஸ்னால சில நல்ல நல்ல மலையாளம் ப்ராஜெக்ட்ஸும் மிஸ் ஆயிருக்கு. பட் இட்ஸ் ஆல் ஆன் பார்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏதாவது ஒண்ணு கன்வின்ஸ் பண்ணாதான் நம்ம ஏதாவது ஒரு ஸ்டார்ட் கிடைக்கும். அதை பத்தி வருத்தப்பட்டது இல்ல. பட் எனக்கு வர வேண்டியது வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ஓகே. இனியா, நீங்க எந்த ஆக்டர் கூட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருக்கீங்க? அதாவது இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரியில இருக்கிற இந்த ஹீரோ கூட நான் நடிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்கன்னா அது எந்த ஹீரோ?
கண்டிப்பா ஆக்டர் விஜய் கூட நடிக்கணும்னு ஆசை இருக்கு. நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போது கூட நான் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ், டிராமா ஆக்டிங்க்கு எல்லாம் போகும்போது என்னோட கிளாஸ்மேட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னைக்காவது ஒரு நாள் நீ ஹீரோயின் ஆயிடுச்சுன்னா விஜய் கூட எங்களுக்காக ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ விஜய் கூட பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஓகே, அண்ட் இன்னைக்கு நம்ம இனியா வந்து நம்ம கூட ரொம்ப ஸ்வீட்டா பேசினாங்க. அவங்களோட ஆக்டிங் கெரியர் ஆரம்பிச்சு அவங்களுக்கு யார் கூட நடிக்கணும், யாரை பிடிக்கும், நிறைய விஷயம் நம்ம கூட வந்து பேசினாங்க. நம்ம இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களுக்காகவும் இனியாவோட ரசிகர்களுக்காகவும் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச் இனியா. உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சோ மச். Thank you so much, India Glitz. Keep supporting me. Thank you. You are loving India.